அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அஷ்ரஃபில் முர்ஸலீன் பல்லகத ரிசாலா வஅத்தைத்தல் அமானா வநஸஹத்தல் உம்மா வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வஸல்லம். فقد قال الله تعالى في محكم التنزيل بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. وقال رسول الله صلى الله عليه وسلم من أحب لله وبغض لله وعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உலகத்தினுடைய தூதர், உலகத்தினுடைய தலைவர், உலகத்தினுடைய வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அனைவர் மீதும் என்றென்று உரித்தாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் அவருடைய கடமையாகிய இஷாவினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவருடைய இல்லத்தில் அவனை பற்றி, அவன் திருத்துதலை பற்றி போதனையை, சத்தியத்தை விளங்கும் வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்கி உண்மை முஸ்லிமாக உலகத்திலே வாழச் செய்து முஸ்லிமான அடிப்படையில் நம்முடைய அல்லாஹ் மரணிக்க செய்து நாளைக்கு மறுமையில் ஆகிரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டங்களில் ஒருவராக நம்மை அனைவரையும் அல்லாஹ் இருக்கச் செய்வானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி என்னன்னா, தலைப்புங்கிற அடிப்படையில் சொல்லப்போனால் சதக்கா கொடுப்பதினால் செல்வங்கள் குறைந்து விடுமா, தர்மத்தினால் செல்வம் குறைந்து விடுமா அப்படிங்கிற ஒரு செய்தி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உண்டான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எத்தி வைக்கலாம் என்று நாடி இருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து மனித சமுதாயத்துல ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை ஆளாக ஆக்கி இந்த முஸ்லீம் சமுதாயம் கட்டுக்கோப்பான சகோதரத்துவமிக்க ஒரு கட்டுப்பாடான ஒரு சமுதாயமாக ஒன்றுபட்டு உலகத்தில் இருக்கணும். அதன் அடிப்படையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கு சில நல்ல பண்புகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வரையறுத்து வைத்திருக்கின்றார். அதில் ஒரு பண்பு தான் தர்மம் வழங்குதல், சதக்கா வழங்குதல். தர்ம சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ளுதல். நாம் சம்பாதித்தவற்றிலிருந்து ஒரு சில பகுதியை இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுதல். இப்படியான அந்த தர்ம சிந்தனை நம் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆழ்வானாக வைத்திருக்கின்றார். அதை பற்றி குர்ஆனிலே ஹதீஸிலேயும் பல்வேறுபட்ட இடங்களிலே திரும்ப 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 அதை சொல்லி அல்லாஹ் வலியுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு வசனத்தில் தர்மத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஹாஃபிலீன வல் ஹாஃபிலாத் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வதாக்கீன அல்லாஹ் கஸீரன் வதாக்கிராத் என்றும் ஒரு இடத்துல, மற்ற இடங்களில் சொல்லி காட்டுகின்றான், மை யுக்ரிதுல்லாஹு கர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபு லஹு அல்லாஹு கஸீரா. மற்றொரு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். தர்மம் கொடுக்கக்கூடிய ஆண்களுக்கும் தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மகத்தான ஒரு வாழ்க்கையை நாளைக்கு மறுமையிலே சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப தர்மம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு பல வகைகள் இருக்கிறது. சதக்கா என்றால் சதக்கத்துல் ஃபித்ரா ஒன்று இருக்குது, சதக்கா என்று இருக்கின்றது, ஜகாத் என்று இருக்கின்றது. இப்படி வகை
தர்மங்கிற அடிப்படையில் சதக்காங்கிற அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சதக்கா என்றால் என்ன, ஜகாத் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொள்வோமேயானால் சதக்கா என்பது என்னங்கிறது நமக்கு புரிந்துவிடும். முதல் ஜகாத் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து அதை அப்புறம் நம்ம வாசிக்கலாம். ஜகாத்தை பற்றி அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. சுருக்கமாக சொல்ல போனா அந்த ஜகாத்தை தெரிஞ்சுட்டா சதக்காவை பற்றி விளங்கிக் கொள்ளும். அந்த அடிப்படையில் ஜகாத் என்றால் என்ன, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிர்ணயிச்சான கொடுத்தாலா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பை அல்லாஹ் நிர்ணயிச்சான கொடுத்தாலா வழங்கி அந்த குறிப்பிட்ட அளவுக்குரிய சொந்தக்காரனாக அவன் ஆளானா அப்படின்னா என்ன செய்யணும், 10.5 பவுன் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமேயானால் அது 2.5% என்ன செய்ய விட வேண்டும், அதை ஜகாத்தாக எடுத்து வைத்து விட வேண்டும். 10.5 பவுன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவருக்கு ஜகாத் கடமையாக இருக்கிறது. இது கட்டாய கடமை. எவ்வாறு தொழில் இஸ்லாம் 5 கடமைகள்ல ஒரு கடமையாகிய ஜகாத்துடைய கடமை இந்த கடமை. இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாவிட்டால் என்ன ஆகும், அவன் குற்றவாளியாக மாறுகிறான், கேள்விக்கு அவன் ஆளாகி விடுகிறான். தொழுகை விட்ட குற்றம் எப்படியோ, நோன்பை விட்ட குற்றவாளி எப்படியோ, அதே ஜகாத்தை விட்ட குற்றவாளி ஆளாக்கப்படுகின்றான். ஆக ஜகாத்து கொடுத்து கடமைப்பட்டு விடுவோமையானால் அந்த ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அதை சரியான முறையில் அது எவ்வளவு வசூல் செய்ய முடியுமோ அந்த அமௌண்ட் என்ன செய்யும், அது வசூல் செய்து விடும். இப்போ இஸ்லாமிய அரசாங்கமாக இல்லை, அப்போ நம்ம அப்படியே விட்டுடலாமா? நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கிறோம், சுதந்திரமாக இருந்துடலாம் நினைக்கலாமா? நாளைக்கு ஆகரத்து வறுமையை நம்ம பயப்பட வேண்டும். வறுமையை பயந்து விடுவோமையானால் நிச்சயமாக யாரும் அப்படி சக்காத்து பொருளை கையில் வச்சிருக்க மாட்டோம். அதை உடனே என்ன செய்வோம், அந்த குறிப்பிட்ட அளவு என்ன செய்வோம் எடுத்து நம்முடைய அல்ல என்பதாக அதை ஒதுக்கி வைத்து விடுவோம். சேர வேண்டியவர்களுக்கு போய் சேர்த்து விடுவோம். அது காரணம் வறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை நம்மிடத்தில் தர வேண்டும். யார் ஒருவர் சக்காத்து கடமையாகி கூட, நகைக்கு சக்காத்து கடமையாகி, பொருளுக்கு சக்காத்து கடமையாகி, சொத்து சோகருக்கு எல்லாம் கடமையாகியும் எவர் அதை சேர்த்து வைப்பதிலே புரியாக இருக்கிறார், அதுக்கு சக்காத்து கொடுக்கிறது எண்ணமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விதத்தில் திருமறை குர்ஆன் வசனம் என்று சொல்லி காட்டுகிறார். வல்லதீன யக்ரிஸூன தகவல் ஃபீலத்தவலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாமல் அதை சேர்ப்பதே குறியாக இருக்கிறார். வெள்ளியையும் தங்கத்திலையும் சேர்ப்பதே குறியாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்யாமல் இருக்கிறவருக்கு பஷீருக்கு யாராவது நபி, நோயை வெறும் ஒரு அதாப் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை சுபச்செய்தி செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். எதற்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் சேமித்து வைப்போமே ஆனால் அந்த பொருள்கள் அனைத்தையும் யௌம அலைஹா நாரி ஜஹன்னம, நரகத்தினுடைய கொல்லிகளாக, நெருப்பு கொல்லிகளாக அது ஆக்கப்பட்டு துக்குவாபிகா ஜிபாலஹும் ஜுனூபஹும் ஸுஹூரும், அவர்களுடைய நெற்றி, அவர்களுடைய முதுகு, அவர்களுடைய விழா எலும்புகள் அனைத்து என்ன செய்யப்படும், அதை சூடு போட்டு அவர்களுக்கு வேதனை, கடுமையான ஒரு வேதனையை அளித்துக் கொடுக்கும். ஹாதாமா கனஸ்துல் யன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் சேமித்து வைத்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தூக்கு, நீங்கள் சுவையுங்கள், மா கூத்து தக்னீசு, எதை நீங்கள் சேமித்து வைத்தீர்களோ அவையெல்லாம் அதனுடைய பலாபலம் தான் இது என்பதாக சொல்லி அவனுக்கு கடுமையான முறையில் அல்லாஹ் அதாவை வழங்க ஆரம்பித்துருவான் நினைக்கிறார். அப்ப இப்படியான ஒரு அதாவை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான் அப்படின்னா அதை கொஞ்சம் ஒரு ஒரு பூமியான மனிதர்கள் ஆசிரத்தை நம்பினாங்க கொஞ்சம் எண்ணிப்பாருங்க. யாராவது சகாத் கொடுக்காம இருந்துருமா? நான் பொருளுக்கு, நகைக்கு, வெள்ளிக்கு, தங்கத்திற்கு சகாத் கொடுக்காம இருந்துருவோமா? நிச்சயமாக மாட்டோம். கண்டிப்பாக சக்காத்து கொடுக்க முன்வந்து, இது சக்காத்துடைய பயன். ஆனால் சதக்கா என்பது அப்படி அல்ல. சதக்காங்கிற தான தர்மம் என்பது விரும்பி செய்யக்கூடிய ஒன்று. அது செய்தாலும் செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது இன்னாருக்கு தான் கடமை, இன்னாருக்கு கடமை இல்லை என்பது கிடையாது. அது யாரு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். சதக்கா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுறாங்க,
இத்தத்தினால உழவு சிக்கித்தம்ரா, நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்துடைய துண்டு இருந்தாலும் கூட நாளைக்கு நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேரிச்சம்பழத்துடைய துண்டு, பேரிச்சம்பழம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும், செல்வந்தனா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கும். அவரெல்லாம் என்ன செய்யணும்? தர்மம் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகிடணும். வேலையாட்களா இருக்கலாம், கூலி வேலைகளா இருக்கலாம், சம்பளமாக இருக்கலாம், சாதாரண மனிதராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவனால் முடிந்தது பிறருக்கு செய்யக்கூடிய அந்த மனநிலை நம்ம பெறணும் அப்படின்னு அல்லாஹ் செய்யலாம். பல இடங்கள் சொல்லிடுறாங்க. பல்முத்த சத்தி அதுவும் பெண்களுக்கும் உண்டு. அதிகமான இடங்கள்ல பெண்கள் சதக்கா கொடுக்கறதே கிடையாது. ஆனா அவங்க செலவு பண்ணுவாங்க, சீராட்டு அப்படின்னு, வீடு கட்டுவதற்கும் அதே போல பேர் வைப்பதற்கும் தேவையில்லாத அனாச்சாரமான செலவுகள் பிறர் நம்மை மிச்ச வேண்டும், பிறர் நம்மை இந்த உலகத்தில் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? பெண்கள் செலவு பண்ணுவாங்க. முறையாக செலவு பண்ணுவார்களா? முறையாக தர்மங்களை கொடுத்து வழங்குவார்களா? அது ரொம்ப ரொம்ப குறைவு பெண்களிடம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? வல்முத்த சத்தியீன வல்முத்த சத்தியகா, தர்மம் கொடுக்கக்கூடிய ஆண்கள், தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை நன்மைகளை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற பொழுதுல இருந்து தெரிகிறது, பெண்களும் ஒவ்வொரு சாதாரண கூலி வாழக்கூடியவர்களும் சம்பளதாரிகளும் கூட அவர்கள் என்ன செய்வாங்க? பகிர்ந்து அளிப்பாங்க அப்படின்னு குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் உபதேசம் சொல்லினான். அதோடு மட்டுமல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் என்றால் என்னங்க? 5 வக்து தொழுதுட்டு ஜும்மா தொழுதுட்டா மட்டும் போதும் இஸ்லாம் ஆகிவிடுமா? இல்லை, அதற்கு மேலதிகமான பண்புகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு மனிதன் பெறணும். அந்த மேலதிகமான பண்புகள் என்ன? துத்ஹிமுத்தாம், உணவு வழங்குதல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. துக்ரியுஸ்ஸலாம் அரத்தமல்லம் தாரிஃப், நீங்கள் அறிமுகம் இருந்தாலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை எடுத்து சொல்வது. அப்ப இஸ்லாத்துல ஒரு மிகப்பெரிய பண்பு என்னன்னா, சகோதரத்துவங்கிற அடிப்படையில் ஒரு மனிதர் மனிதரை கண்டா அவர் அறிமுகம் இருக்கோ அறிமுகம் இல்லையோ, எந்த இடத்துல இருக்கா எந்த நாட்டில் இருக்கா தேவையில்லை, முஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும், இப்படியான பண்புகளாக எங்கேயுமே கிடையாது. இது இஸ்லாமிய ஒரு பண்புகள்ல ஒரு பண்பு. அதே போன்று உணவு வழங்குறது, அப்ப சதக்காவோட ஒரு சிறந்தது உணவு வழங்குவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப இந்த உலகத்தில் அதிகமான மனிதருக்கு பிரச்சனையே உணவு தான் பிரச்சனை. அந்த உணவு இல்லாத காரணமாகத்தான் மனிதன் என்ன செய்யறான்? பல தவறுகளிலேயும் பல பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறான். அவன் பிட்பாக்கெட் அடிப்பதிலேயும் திருடுவதிலேயும் அவன் மோசடி பண்ணுவதிலேயும் திருவது வயிற்றுக்கு வழியில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு இந்த பண்பு இருக்குமையானா, பசி ஆற்றக்கூடிய பண்பு, கொடுக்கக்கூடிய பண்பு அப்படி இருக்குமையானால் நிச்சயமாக நாட்டில் உள்ள நிறைய பசி வறுமையை நம்ம போக்கிடலாம் சகோதரர்களே. அப்ப நம்மளை என்ன செய்யறோம்? அதிகம் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுல நிறைய போய் வெளியில போட்டுறோம். ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சோமாலியை நினைச்சு பாருங்க, இதே போன்று பாதிக்கப்பட்ட எத்தனை இஸ்லாமிய நாடுகளா நினைச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் நினைச்சோம் அப்படின்னா நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம். அல்லாஹ் கேட்பான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காம நம்ம கொடுத்திருக்கிறாங்கிற நம்பிக்கை நமக்கு முத உள்ளத்துல ஏற்படும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனப்பான்மை, இந்த தாராள சிந்தனை, தயார தன்மை, பரந்த உள்ளம் ஒரு மனிதருக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா உணவு கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் சாப்பிடக்கூடியவனா ஒரு ஆள் கூட சாப்பிடுறது இல்லை. எத்தனை பேர் சாப்பிடணும்? 2 பேர்கள் சாப்பிடணும். தாமுல் வாஹிதிற்கு மிஸ்லை, ஒரு ஆள் சாப்பிடுகின்ற உணவை 2 பேர்கள் சாப்பிடுங்கள், 2 பேர்கள் சாப்பிடுகிற உணவை 4 பேர்கள் சாப்பிடுங்கள், 4 பேர் சாப்பிடுற உணவை 8 பேர் சாப்பிடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் மிக பாராட்டி சொல்றான், யுத்இமுன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. வல்லதீன, மக்கள் ஒரு சில பேர்கள் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, உணவு பரிமாறக்கூடியவர்களாக இருப்பார்கள், உணவு வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிஸ்கீன்கள் அப்படின்னா வெளியில போய் கேட்க மாட்டாங்க, அவர்களை தேடி போய் கொடுப்பாங்க. யத்தீம்கள், பெற்றோர்கள் இல்லாதவர்கள், அனாதைகள். அசீரா, யாரு? சிறையில் வாழக்கூடியவர். சிறைவாசிகளுக்கு சென்று என்ன செய்ய வேண்டும்? உணவு கொடுக்கும். சிறைவாசி என்ன நடக்குது யாருக்கு தெரியும்?
என்னைக்காவது நம்ம சந்திச்சிருக்கிறோமா? எல்லாரையும் தான் சொல்றேன். ஊருக்கு போறோம், சிறைவாசிகள் சிறையில் இருக்கிறவங்களாம் சந்திக்கிறோம். அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு பார்க்கணும், அவர்கள் குறைநிலை என்னன்னு பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு உணவு பொட்டலை வாங்கி கொடுக்கணும். இப்படியா நல்ல மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்ப இப்படியான தயார் தன்மை பரந்த மனப்பான்மை வேண்டும். சதக்காவிலே மிகச்சிறந்த சதக்கா சதக்கா துஸ்மிய கவிதல் ஜாயியா, பசி உள்ளவர்களுக்கு உணவு வழங்குறது தான் அது சதக்காவிலே மிகச்சிறந்த சதக்கா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல் நாளைக்கு மறுமையில் ஆகிரத்துல வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்பான், பசியோடு இருந்தேனே, தாகத்தோடு இருந்தேனே, வியாதியா இருந்தேனே, ஏன் வியாதிக்கு எனக்கு உணவு, வியாதிக்கு மருந்து கொடுக்கவில்லை, என்னை ஏன் விசாரிக்கவில்லை, தாகத்தோடு இருந்தேன் தண்ணீர் ஏன் கொடுக்கவில்லை, என்னை தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, நான் உணவு இல்லாமல் இருந்தேனே, ஏன் எனக்கு உணவு வழங்கவில்லை என்று சொல்கிற பொழுது அடியான் சொல் அன்தரப்பில்லாத இறைவன் படைத்த நாயன், உனக்கு எப்படி பசி, உனக்கு எப்படி தாகம், உனக்கு எப்படி வியாதி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பார்த்தாய், என்னுடைய அடியானை கண்டாய், சோமாலியாவிலே கண்டாய், முசாஃபர் நகரத்திலே கண்டாய், பல்வேறு பகுதிகளிலே என்னுடைய அடியார்கள் பசியோடு இருப்பதை கண்டாய், என்ன பண்ணினாய்? அவரிடத்திலே நீங்கள் போதுமான அளவுக்கு உதவி ஒத்தாசைகள், உணவுகளை நீங்கள் சரியான முறையிலே நீங்கள் வழங்கியிருப்பீர்களே, ஆனால் அவரிடத்தில் என்னை கண்டிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தன் மறுமையை சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். ஆக சதக்கா கொடுப்பதிலே நாம் முன்னணி வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தர்மம் கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனை, இந்த தர்ம சீரர்களில் ஒருவராக நம்மை மாற்ற வேண்டும். நம்ம மார்க்கத்தில் வந்து போராமைங்கிறது கிடையாது. போராமைங்கிறது ஒன்று இருக்குதா? போராமைப்படுறது வந்து பாவமான காரியம். ஆனால் ரெண்டு விஷயத்தை என்ன செய்யலாம்? போராமைப்படலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா ஹஸது இல்லா ஃபீஸ்னி, ரெண்டு விஷயத்தை தவிர மனிதனுக்கு போராமையே இல்லை என்பதாக சொன்னாங்க. ரஜுன் அல்லாஹ் மாறன் ஃபஸல்லத்து வல ஹலகத்தி பில் ஹக், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கான். அந்த செல்வத்தை வச்சு அவர் என்ன பண்றாரு? மறுமைக்காக வேண்டி அவர் நன்மையை சம்பாதிப்பதற்கு அதை செலவு செய்கிறார். ஏழை எளியவர்களை பார்த்து செலவு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ எவ்வளவு நன்மைக்கு ஆளாகிறார், நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நாம் போராமைப்படுவது. போராமை அப்படின்னா அவர் அழிஞ்சு போய் எனக்கு எங்க செல்வத்தை ஆக்குறது இல்லை, அவரை போன்று எனக்கும் செல்வத்தை அதிகமாக வழங்க வேண்டும், நீ எனக்கு செல்வத்தை தந்தால் உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய ஏழைகள், வறுமையில் உள்ளவர்களுக்கு நான் அதிக உதவி செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு போராமைப்படுவது மார்க்கத்திலே உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இரண்டாவது போராமை, அல்லாஹ் மனிதனுக்கு கல்வியை தந்திருக்கிறார். இந்த கல்வி வைத்தவர் என்ன பண்றார்? மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார், சீர்திருத்தம் செய்கின்றார், நன்மையை ஏவுகின்றார், தீமையை தடுக்கின்றார். இப்படியான பணிகளை செய்து அதிக நன்மையை அவர் என்ன செய்தார்? பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து யாரா எனக்கு இல்மை தரணும், இல்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று போராமைப்படுவது மார்க்கத்திலே உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப இவ்வாறெல்லாம் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்க குர்ஆனில் பல இடங்களிலே அந்த சதகா செய்யக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்களா? முஸ்லிம் இருக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் வெறுப்போடு இருக்கிறார்கள். பார்க்கறாங்க இல்லையா? சதகா அப்படின்னா ஓரத்தை ஒதுக்கிடுவாங்க, வெறுப்புடையவர்களா இருக்கிறாங்க, பயந்த நிலையில் இருக்கிறாங்க. யாராவது தர்மம் கேட்கக்கூடாது, யாராவது வசூலுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஏழை எளியவர்கள், மிஸ்கீன்கள், ஃபுகராக்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். கடுமையான கடன்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு மத்தியிலே, உறவினர்களிலே மிக மிக தேவைகள் இருக்கிறார்கள், வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், சமுதாயத்தில் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறார்கள். நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு பணிகள் முடங்கி கிடக்கிறது. இப்படியான எண்ணற்ற பணிகள், எண்ணற்ற செயல்பாடுகள். ஆனால் செல்வந்தர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பயப்படுறாங்க. என்ன பயம்? இரவு பகல் கஷ்டப்பட்டு பாடுபட்டு போய் இப்படியெல்லாம் கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை விட ஒரு பயம் என்னன்னா, கொடுத்தால் குறைந்து விடும், அதுதான் பயம். கொடுத்தால் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு உள்ளத்தில் இருக்கிறது. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்துட்டா 5,000 ரூபாய் குறைஞ்சு போயிருப்பாங்க.
உங்காம கொள்ளாம ஒரு போய் அது வறுமையில வாழ்ற அவங்க கொடுத்து விட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுது, நம்முடைய சம்பாத்தியம் என்ன ஆகுது, உழைப்பு என்ன ஆகுது, அப்படியான ஒரு மனசு ஒரு எண்ணம் நமக்கு உள்ளத்திலே தோன்றுகிறது. ஆனால் அல்லாஹ் ஒரு காரியத்தை ஏவலாம் அப்படின்னா அந்த ஏவக்கூடிய விஷயம் நமக்கு நஷ்டமான விஷயமா இருக்குமா? அல்லாஹ் நம்ம செல்வத்தை அழிப்பதற்காக ஏவுவானா? அப்படி இறக்கம் இல்லாதவன் அவன். மா ரப்புக்க பில் அல்லாஹ்வின் நபி, உன்னுடைய படைத்த நாயன் எந்த அடியானுக்கும் அவன் நோவினைப்படுத்தக்கூடியவன் அல்ல, அநியம் செய்யக்கூடியவன் அல்ல என்பதாக தன்னை விடுவானில் பரிசாற்றார். இன்னல்லாஹ் எதிர் மிஸ்கார தரத்தில் ஒரு கடுகாலுக்கு கூட அடியானுக்கு அல்லாஹ் அநியம் செய்யாதவன் அப்படிங்கிறதாக தன்னை சொல்றான். அப்படியானவன் நீங்கள் சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்ன? நம்முடைய பொருள் எல்லாம் நஷ்டமாவதற்காக என்ன சொல்கிறானா? குறைஞ்சி நீங்கள் ஒன்றுமே இல்லாத நிலையில ஓட்டாண்டியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றானா? அல்லாஹ்வுடைய பார்வை அப்படியே இல்லை சகோதரர்களே. நாம் நினைக்கிறோம் நம்ம சதக்கா கொடுத்தா குறைஞ்சு போயிடும், அப்ப என்ன செய்யலாம், வட்டி கொடுக்கலாம், வட்டி கொடுத்தா ஒன்றுக்கு 10 பெருகும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய பார்வை அப்படி அல்ல. நீங்க 1 கொடுத்தா அதுக்கு 10 கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்தாரா? நீங்க 1 கொடுப்பீர்கள் என்றால் மஞ்சாஅத்தில் ஹஸனா ஃபலஹு அஷரு அம்சாலிஹா, ஒரு நன்மையை செய்தீர்கள் என்றால், ஒரு தர்மத்தை செஞ்சீர்கள் அதுக்கு 10. 1 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய், 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய், 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய். இப்படியாக உனக்கு நினைச்சிய ரெட்டிப்பான முறையில பல மடங்கு உயர்த்தக்கூடிய நிலையில உனக்கு ஆக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வது பொய்யாகிடுமா? எம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியின் மூலமாக மக்கள் நம்பி அதில் அதிகமான முதலீடுகளை போட்டுட்டு இருக்கிறாங்க, அதை நான் அழிப்பேன் அல்லாஹ் சொல்றான். யுர்பி சதகாக்களை வளர்ப்பேன் என்பதாக சொல்றான். பொய்யாகிடுமா? நன்றாக சிந்திக்க சொல்றேன். வரலாற்றை எடுத்து பாருங்கள், எத்தனை வரலாறு வட்டியில் அழிந்தவர்கள். தர்மங்கள் கொடுத்தால் வளர்ப்பே என்பதாக திருமறைக்குள்ளான பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். கமஸலி ஹப்பா, பூமியில எவ்வளவு வித்து விளைக்கிறீங்க, ஒரே ஒரு வித்து, இதுதாங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யறவங்களுக்கு உதாரணம். அந்த ஒரு வித்து என்ன ஆகுது? அன்பதத்து சபுவ சனாபினா, எத்தனை கதிர்களை கொடுக்குது? 7 கதிர்கள். 7 கதிர்கள் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 70 வித்துக்களை அங்கே தருகிறார். வித்துக்களை தந்து அது அல்லாஹ் நினைச்சா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அதை விட பன்மடங்காக பிரித்து வைக்கிறார். அப்ப நீங்க போட்டது பூமியில எவ்வளவு? ஒரே ஒரு வித்து. அந்த ஒரு வித்து 7 கதிராக ஆகி ஒவ்வொரு 70 மாறி அதுக்கு பன்மடங்காக பெருகக்கூடிய அந்த பலாப்பழங்களை தந்தவன் யாருங்க தந்தா? நாட்டில் உள்ள ஜனாதிபதி தந்தாரா? அமைச்சர்கள் தந்தார்களா? யார் தந்தா? அல்லாஹ் தந்தா. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்வதற்கு ஓமைகள் உதாரணம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நமக்கு அதிகமாக சிலருக்கு தருகிறான், சிலருக்கு குறைக்கின்றான். அப்படின்னா காரணம் இருக்கு. காரணம் இல்லாம என்ன செய்யல? உங்களுடைய குழந்தைகளுக்கு பாக்கெட் பண்ணி எவ்வளவு தருவீங்க? ஒரு 2 லட்சம் தருவீங்களா, 5 லட்சம் தருவீங்களா? பாக்கெட் பண்ணி அவ்வளவு தருவீங்க. அதே போன்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவைன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். 3 நேரம் எவ்வளவு சாப்பிடுவீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிடுவீங்க, எந்த ஹோட்டல் சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு 3 நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க, எவ்வளவு உங்களுக்கு தேவையா, எவ்வளவு அடியும் தெரியும். அல்லாஹ் அதை விட பன்மடங்காக பெருக்கங்களுக்கு பல லட்சங்களை ஒரு நாளை தரான இல்லைங்க. எதுக்காக தரா? இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்காக. இதுல நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். நிறைய அதிகமான நன்மைகள் கொடுப்பதில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வச்சிருக்கான். அவ்வளவு அதிகமான நன்மை வச்சிருக்கான். அதற்கு நிறைய சப்போர்ட் சொல்றான். கொடுத்தவங்க எப்படி எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பெருக்கி தருகிறான், கொடுக்காதவர்களுக்கு எப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கண்டிக்கிறாங்க. திருமறைக்குள்ளான ஹதீஸிலே நமக்கு நிறைய விஷயங்கள் காண கிடைக்கிறது. புகாரிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் செய்தி என்னங்கிறத சுருக்கமாக சொல்லி காட்டுறேன். ஒரு மனிதருக்கு ஒரு அசரி, ஒரு சத்தம் வருது.
இந்த இடத்துக்கு போங்க, இன்னாருடைய தோட்டத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த தோட்டத்துக்கு செல்லுங்கள் சொல்ற பொழுது ஒரு மேகம் அப்படியே வருது. அந்த மேகம் அப்படியே போயிட்டு இருக்கு. இவர் என்ன செய்யறார்? மேகத்தை பார்க்கிறார். இந்த மேகத்து பக்கமே போறார். மேகம் எங்கேயெல்லாம் போகுது அங்கேயெல்லாம் இவரும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒரு விவசாயி என்ன செய்யறாரு? அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பூமியில வேலை பார்த்துட்டு இருக்கிறார். தண்ணி பாய்ச்சுற வேலையோ அல்லது அங்குள்ள வரப்புகளை வெற்ற வேலைகளோ அல்லது விதைக்கின்ற வேலைகளோ ஏதாவது ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்க போய் மேகம் அப்படியே கொடை பிடித்து நிற்கின்றது. அதுல சர்வித்து மழை பொழிகின்றது. மழை பொழிந்து முடிஞ்ச உடனே பக்கத்து இருக்கக்கூடிய பூமியிலே பெய்யவில்லை. அதோடு முடிந்து மேகம் மறைந்து விடுகிறார். இந்த காட்சியை பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்துவிட்டு அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற போய் சந்திக்கிறார். என்னங்க ஆட்சி உங்களுக்கு மட்டும் மழை பொழியுதே, உங்களுக்கு மட்டும் அபிவிருத்தி கிடைக்கின்றதே, பறக்கத்து கிடைக்கின்றதே, என்ன காரணம்? பக்கத்தில் கிடைக்கலையே, என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து, என்னுடைய அறுவடையிலிருந்து, நான் பெற்ற இந்த பலப்படங்களிலிருந்து 3 பிரிவாக நான் பிரித்துக் கொள்வேன். 3 பங்கு வைப்பேன். ஒன்றை நான் சாப்பிடுவேன், இரண்டாவது ஏழைகளுக்காக வேண்டி அதை கொடுப்பேன், மூன்றாவது அடுத்த வருஷம் விதைப்பதற்காக வைப்பேன் என்பதாக சொல்லிட்டார். ஒன்று நான் சாப்பிடுவேன், இரண்டாவது மறு வருஷத்துக்கு விதைப்பதற்காக வேண்டிய தயாராக வைப்பேன், மூன்றாவது ஏழைகளுக்கு கொடுத்து. இதுதான் என்னுடைய தொடர்ந்து ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவருக்கு மட்டும் அந்த பண்பு அவருக்கு குடிகொண்டிருந்த காரணமாக, அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காரணமாக அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாக அவர் என்ன நாடுகிறாரோ அந்த நாட்டத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி வைத்திருக்கிறானா இல்லையா? சகோதரர்களை சிந்திக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு பாடம். புகாரில் இடம்பெற்ற ஹதீஸை நான் சொல்கிறேன் தவிர சாதாரண கதைகள் கப்சாக்கள் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். யார் ஒருவர் கஞ்சத்தனம் செய்கின்றார், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம் கஞ்சூஸ்கள், அந்த பகில் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருக்கக்கூடியவராக பகிலாக இருப்பார். காரணம், அவருடைய நிலை எப்படி ஆகும் என்பதை சற்று சிந்திக்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரத்துல் கலம் என்கிற சூறாவிலே சில வசனங்கள் வருகிறது. அதனுடைய சுருக்கமான சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்னன்னா, நம்ம சாதாரண உலகத்தினுடைய நடைமுறையில அறுவடை நேரங்கள் அறுக்கிறவாங்க, விவசாயம் அறுவடை நேரங்களில் அறுத்ததனுடைய நெற்கதிர்கள் தானியங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு பின்னால அதை நம்ம பங்கு வைப்போம். இது வேலையாட்களுக்கு, இது கூலி ஆட்களுக்கு, இது சாதாரண ஆட்களுக்கு அப்படின்னு பங்கு வைப்போம். அப்ப அந்த நேரத்தில் சில ஏழைகள்லாம் குறிப்பிடுவாங்க, எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் தரக்கூடாதா? அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் யாசகம் கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம், வேலையாளர் கொடுப்போம், கூலியாளர் கொடுப்போம், மிச்சத்தனம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போவோம். இது கண்டிப்பாக சாதாரணமாக உலக நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கணும், அதுதான் பறக்குது. அது நிச்சயமா ஒரு பொழுதும் ஏழைகளுக்கு கொடுப்பதை நிறுத்திவிடக்கூடாது. அதே போன்று மீன் துறையில போயிடும் அப்படின்னா மீன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கரைக்கு வந்ததுக்கு பின்னால் அதையும் பங்கு போடுவோம். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். சும்மா அவங்க வரக்கூடியவங்களுக்கு யாசகர்கள் உள்ளவர்களுக்கு பங்கு வச்சு கொடுப்போம், அவங்களுக்கு கொடுப்போம். அவர் எடுத்துட்டு போவாங்க, சந்தோஷப்பட்டு போவாங்க. ஆனா இப்படியா நிலம் நடக்கணும், அதுக்கு நேர் மாற்றமா எப்படி நடந்துவிடக் கூடாது. ஆனால் நடந்தது. எப்பொழுது நடந்தது? ஆரம்ப காலத்துல, முன்னொரு காலத்துல ஒரு விவசாயி, தோட்டத்திற்கு சொந்தக்காரர், அந்த விவசாயத்திற்கு உரிமையாளர். அவரை போன்றுள்ள மற்ற அனைவரும், மற்ற பக்கத்து விவசாயிகள், பக்கத்து தோட்டத்துக்காரங்க எல்லாமே அனசியராக ஒரு முடிவு பெற்றாங்க. என்னடா, நம்ம அறுவடை நேரத்தில் நிறைய ஏழைகள் பிரிஞ்சு போயிடுறாங்க, வறியவர்கள், பிச்சைக்காரர்கள், யாசகம் கட்டக்கூடியவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுப்பதே பெரிய ஒரு வேலையாகி போயிருது. நம்ம இரவு பகலுமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி நம்ம சும்மா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சைத்தானியத்தான எண்ணம் தோன்றி விடுகிறது. தோன்றிவிட்டு என்ன செய்யறாங்க, நம்ம ஒரு காரியம் செய்வோமா அப்படின்னு ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, பிளான் போடுவாங்க, தீய ஒரு பிளான். அதே ஒரு பிளான் எல்லாம் கூடி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க,
நம்ம வந்து இவர்கள் வந்து பகல் நேரங்களில் தான் அந்த ஏழைகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. காலையிலே அல்லது வந்து இரவு நேரங்களிலே அறுவடை நம்ம அமைத்துக் கொள்வோமே. ஆனால் இரவு நேரம் ஓடி வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க. விவசாயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இரவோடு இரவாக முடித்து விட்டு நாம சார்ந்து விட்டு போயிடுவோம். மனித யாசகத்திற்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்ப நம்ம என்ன செய்யலாம், முழுமையான லாபத்தை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கள் தோடு என்ன செய்யறாங்க, காலை நேரங்கள் எல்லாம் உருப்பிட்டாங்க வந்து எல்லாம் பார்க்கறாங்க. அங்கு மாறிப்போய் கிடக்கு, உருவ மாறிப்போய் கிடக்கு விவசாயம். அவர்கள் பார்த்த விவசாயம் அல்ல, அங்கு சாம்பலாக கருகப்பட்ட சாம்பலாக, பார்ப்பதற்கு அருவருப்பாக, பாக்கியம் இழந்தவர்களாக அங்கு லோபியை தரக்கூடிய ஒரு பெரிய நிலமாக ஏற்படும். உடனே ஒருத்தர் சொல்றாரு, இடம் ஆகி வந்துட்டோம். இல்லை, நாம் பாக்கியமற்றவர்களாக ஆக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசி எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார் என்பதாக சூரத்துல் கலமை 17வது ஆயத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள் சொல்லி அல்லாஹ் லேசாக இன்னா பலவனாகும் கமா பலவனா அஸ்ஹாபுல் ஜன்னதி இது அக்ஸமு லியஸ்லிமன்னா அஸ்பிஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த தோட்டவாசிகளை நாம் சோதித்தோம். அவர்கள் சத்தியமிட்டு எல்லோரும் சேர்ந்து காலை நேரங்களில் அறுவடை செய்ய வேண்டும் என்று சத்தியமிட்டு செஞ்சார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பேரை ஒரு தடவை கூட சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் சொன்னா இல்லையா, அதை கூட சொல்லாம போனாங்க அப்படிங்கிற நடத்துகிறேன். ஃபதாபா அலைஹா தாயிபுன் ரப்பிக வஹும் நாயிமுன். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி நின்று பார்க்கிற பொழுது சரி, அங்கு கருநிறத்து சாம்பலை போன்றுள்ள ஒரு பேரிடியை கண்டார்கள் என்பதாக எல்லாம் பயந்த நிலையை அவர் என்ன செய்யறாங்க, அனைக்கும் மிஸ்கின், உங்கள் பகுதியில எந்த ஒரு ஏழையும் யாசகம் இருக்கக்கூடிய யாரும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவன் வந்தாங்க. வந்துட்டு பலமாகவும் காடு இன்னும் வாங்கும். அந்த நேரத்தை அவங்க பார்க்கறாங்க. பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றான், நம்ம வழிதவறி போயிருக்கோம் அப்படின்னு. உடனே இன்னொரு சொல்றான், பல்நகுல் மகுரூம், நாம் பாக்கியமற்றவர்களாக ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இன்னொரு சொல்றான். நடுநிலை வார சொல்றாங்க. நடுநிலை வார சொன்னாங்க, அல்லம்மா குல்லக்கும் லவனா துஸப்பிஹும், அல்லாஹ்வை நீங்கள் கொஞ்சம் தஸ்பீஹ் செய்ய, அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று நான் சொன்னேனே, செய்யாமல் இருந்தீர்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. செய்ய வேண்டாம், செய்யாமல் இருந்து விட்டீர்களே அப்படின்னு சொல்கிற பொழுது மக்கள் எல்லாம் கூடி சொன்னா, சுப்ஹான ரப்பினா இன்னா குன்னா தாலிமீன், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற இந்த நேரத்தில் நாம் தான் அநீதக்காரர்களாக ஆகிட்டோம். இந்த ஏழைகளை உள்ள விரட்டி நாமே சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டதினால் அல்லாஹ் பாக்கியமற்றவர்களாக ஆகிவிட்டார் அப்படின்னு அன்பான சகோதரி சிந்திக்க சொல்லுங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் திருமலை குர்ஆனில் ஏகப்பட்ட இடம், ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, பல இடங்களிலே இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய சம்பவங்களை எல்லாம் நமக்கு படிப்பினையாக. ஆக இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, இறக்கிற கிணறு தான் ஒரு. அதே போன்று நாம் சம்பாதித்தோமா ஏதோ ஒரு பகுதி நம்ம என்ன செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, மறைமுகமான பரக்கத். நமக்கு தேவையில்லாத அனைத்து பிரச்சனை நீக்குவதற்கும் நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தவறாமல் இடத்திலே நீங்கள் விரும்பி நீங்கள் கேட்க வேண்டுமானால் நம்முடைய சதகாக்களை அதிகமாக நம்ம செய்யணும், தர்மங்கள் செய்யணும், உறவினர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். தேவையுடையவர்கள், அல்லல் படக்கூடியவர்கள், சமுதாயம், இப்படி எண்ணற்ற சூழ்நிலைகளை நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்கணும், தூரத்து நோக்கோடு பார்க்கணும். நம்மளால் முடிந்த உதவி என்ன, நம்ம உடலால் கொடுக்கக்கூடிய உதவி என்ன, நம்முடைய பொருளால் கொடுக்கக்கூடிய உதவி என்ன, அப்படியான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கணும். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையிலே சமுதாயத்திலே அபிவிருத்தி பரக்கத்துக்களை அல்லாஹ் ஏற்படுத்துவார் என்பதை நன்றாக சிந்திக்க வேண்டும் சொல்லுங்கள். அவ்வாறு அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற ஹதீஸ் நமக்கு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து ஒரு ஆடு வந்து அன்பளிப்பாக கிடைத்தது. சம்பவம் நமக்கு தெரியும். அன்பளிப்பாக கிடைத்த அந்த ஆட்டை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நமக்கு ஏதாவது கிடைக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, அல் இந்தக்க செய்தி ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. இல்லா கத்துபிஹா,
என்ன சொல்றாங்க? இந்த ஆட்டு சப்பை ஒண்ணுதான் இருக்குது அப்படிங்கிற. அப்ப என்ன ஆகும்? ஒரு ஆடு கிடைக்கப்பட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்பையை வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மிச்சம் எங்க போச்சு? கொடுத்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு அனைவர்களுக்கும் பகிர்ந்து விடுகிறார்கள். பகிர்ந்து விட்டுட்டு அவங்களுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு சின்ன சப்பையை வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்காக. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை பக்கிய குந்துகா, எல்லாம் நமக்கு இருக்குது இந்த சப்பையை தவிர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதையெல்லாம் நீ மக்களுக்கு கொடுத்தாயோ பகிர்ந்தளித்தாயோ அதெல்லாம் நமக்கு இருக்குது, அதெல்லாம் வரக்கூடிய ஒன்று. இந்த சப்பை வராது, இதை நான் சாப்பிட போறேன் அப்படின்னா. அப்ப பாருங்க, எது கொடுக்குறோமோ அதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒன்றுக்கு பார்த்தா இருக்கக்கூடிய சுற்றுலா அதிகம் தெரிகிறது. அப்ப இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். இந்த உலகத்தில் சுற்றுலா சொல்றாங்க, மாடி மாடி, எதை பார்த்தாலும் இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொருள் அப்படின்னு அடிச்சு மாறுதட்டி கொடுக்குறாங்க. இது என்னுடைய கட்டணம், இது என்னுடைய வருமானம், இது என்னுடைய அதிகாரம், இது என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், அப்படி என்ன செய்யலாம்? நான் கட்டியது, இது என்னால் முடிந்தது, என்னுடைய திறமையினால் உருவானது, எனக்குரியது, என்னுடைய குடும்பத்திற்குரியது, என்னுடைய பாரம்பரியத்திற்குரியது, வம்சத்திற்குரியது அப்படின்னு சொல்றான். மாடி மாடி எது அவனுடையது? இல்லாம நீ இல்லாம அக்கல்தம் அபனைத்த, எதை நீ சாப்பிட்டு அழித்தாயோ அது உனக்குரியது. நீ சாப்பிட்டவர் அதுதான் உனக்குரியது. அடுத்து லபிஸ்த அபனைத்த, எதை நீ உடுத்தி முடிச்சாயோ அந்த உடை உன்னுடையது. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உடுத்துறது ஏதோ அதான் உனக்கு கிடைக்கும், எதை சாப்பிட்டா அதான் உனக்கு கிடைக்கும். இப்ப சத்தக்தம் அமலைத்த, நீ எது நீ சதக்கா செய்தாயோ அது உன்னுடைய, அந்த நன்மை உனக்கு வந்து வேற எது உன்னுடையது அல்ல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல காலங்காலமா இரவு புகழ் பாராம சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், போடுறோம். ஆனா இதெல்லாம் நன்மையாக மாற்றம் இருக்கக்கூடிய நேரத்திலேயே, அப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? சதக்காவின் மூலமாக, ஜகாத்தை கொடுக்காத ஜகாத்தின் மூலமாக, தர்மம் கொடுப்பதன் மூலமாக, இவ்வாறு நம்ம செய்வதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? நாம் உயர முடியும். இல்லைன்னு வச்சுக்க, நம்ம திடீரென்று சம்பாதித்து சேர்த்து வைத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு உன்னத சொந்தமாகிடும். நமக்கு பின்னால் வரக்கூடிய நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். நல்லவராக அவர் இருப்பாரையானால் இந்த சொத்து சுகங்களை பாதுகாப்பார், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார், அதன் முன்னிட்டு நன்மைகள் கிடைக்கும். ஊதாரியாக என்ன செய்யலாம்? அவர் இந்த உலகத்திலேயோ கேடு, மறு உலகத்திலேயும் கேடு, இப்படியான நிலை இது வரக்கூடாததுக்காக வேண்டி இருக்கின்ற பொழுதே என்ன செய்ய கொடுத்து உதவிட்டு என்ன செய்யறோம்? பெரிய ஒரு படம் கடந்து செய்யணும். ஒரு மனிதர் கபருக்கு போறான்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதர் இறந்து போய் கபர்ஸ்தானத்தை நோக்கி போகிறார் என்றால் அவரை நோக்கி 3 போகின்றது என்பதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஒன்று அவருடைய செல்வம், இரண்டாவது அவருடைய பெற்ற குழந்தைகள், மூன்றாவது அவர் தேடிய நன்மைகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்ப அந்த கபருக்கு போனவன் என்ன செய்யும்? அவருடைய குழந்தைகள் 2 பேர் திரும்பி வந்துருவாங்க. குழந்தைகள் வந்துருவாங்க, அவருடைய பொருளும் அதோட வந்துடும். அவரோட சேர்ந்து போறது எது? அவர் தேடிய, அவர் செய்த உலகத்தில் செய்த நற்காரியங்கள் தான் அவரோட சேர்ந்து போகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்மோடு நம்ம நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் 60-70 மத்தியில அதுக்கு வாழ முடியுமா? முடியாது. நிரந்தர வாழ்க்கை கபரிலேயும் மறுசரிலேயும் வாழ வேண்டியிருக்கு. அப்ப அதற்காக வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இப்படியான மஜ்லிஸ்கள், இப்படியான உபதேசம் அடிக்கடி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக நம்மை நாமே கொஞ்சம் கேட்போம். நம்ம போற ரூட் சரியான ரூட் தானா? நம்முடைய சரியான முறையில் சகாத்தை நாம் சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கிறோமா? சதக்காக்கள் வழங்குகிறோமா? உணவுகள் வழங்குகின்றோமா? தேவையுடையவர்களுக்கு அண்ணல் பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் உதவி ஒத்தாசை செய்வதில் முன்னணியில் நிற்கிறோமா? அது அந்த லிஸ்ட்ல நம்முடைய பேர் இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம சுய பரிசோதனை கடமைப்பட்டிருக்கிறோம் சோதர்களே. அதே நேரத்தில் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையுமே கொடுத்த முடியுமா? முடியாது. அதை பண்ண குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வலா தஜ்வில் யதக மக்லூலத்தை இலா உனுகிக், உன்னுடைய கரங்களை நீ கழுத்தை கட்டிய நிலையில் ஆக்கிவிட வேண்டாம். வலா தபசுதுஹா குல்லல் பஸ்த், அதே நேரத்தில் உன் கையை விரித்த நிலையிலும் ஆக்கிவிட வேண்டாம். ஃபதகூது மலூமன் மக்சூரா, அப்படி இருந்துச்சு என்ன செய்வார்? இந்த உலகத்தில் நஷ்டவாளியாக சபிக்கப்பட்ட நிலையில் நானாக்கிடுவோம். அப்ப அல்லாஹ் இலக்கிய இதில் சொல்லி காட்டும். கழுத்தை கட்டிய நிலையில் அப்படின்னா கஞ்சத்தனம் பண்ணாத. இப்ப செல்வம் இருக்குது,
எதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி என்ன செய்யறது, கழுத்து கட்டியே உட்கார்ந்து இருக்கிறது. இப்படியான நிலையை நாட வேண்டாம் என்பதாக குர்ஆனில் சொல்லி காட்டுறார். அதே நாம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி அனைத்தையும் ஊதாரித்தமாக செய்யுது. நீ கொடுத்து விட்டு உன்னுடைய வாரிசு உண்மைக்காக இருக்காங்க பாருங்க, உங்க பிள்ளைய அடுத்த அனந்தரமாக வரக்கூடியவங்க, அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்பதாக கொடுப்பதா இருந்தால் மூன்றிலே ஒரு பகுதியை என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுறான். அதே குர்ஆன் சொல்லிக்கா வல்லதீன இது அன்பக்குலம் யுஸ்ரிஃபு வல யக்துரு வகான பைனதாலிக துவாமா. நல்லடியார்கள் ஒரு சில பேர் செலவு செய்வாங்க, அது வீணரையும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், நடுநிலையை அவரை செய்வாங்க. நடுநிலையோடு செல்வங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நடந்து கொள்வார்கள் என்பதாக சொல்லி காட்டுறான். உன்னிடத்தில் சொல்லி காட்டுகிறான் லைசல் பிர்ரு அத்வல்லு உஜுவக்கும். நீங்கள் நன்மை நன்மை என்பது உங்களுடைய கிபிலாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் முன்னோக்குவது மட்டும் நன்மை அல்ல. வலாக்கின்னல் பிர்ர நாம் வலாக்கின்னல் பிர்ர நாமன் பில்லாஹி யௌமில் ஆகிர் ஆத்தல் மாலா குப்பியதல் குர்பா. உங்களுடைய செல்வங்களை உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, கேட்கக்கூடிய ஆசை கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதுதான் நன்மை என்பதாக நாம் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஆக இப்படியான சதக்காக்களை நாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் முன்னாடி வைக்க வேண்டும். சதக்காங்கிறது பல வகை இருக்கிறது. குல்லு மௌலூதின் சதக்கா, நீ என்ன நற்செயல்கள் செய்தாலும் அதுவும் சதக்கா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதருக்கு ஒரு வழி காட்டுறீங்க, ஒரு கண்ணு தெரியாத மனிதருக்கு நீங்கள் வந்து கரம் பிடிச்சு கொண்டு போய் அவர் இருக்கிற இடத்தை சேர்க்கிறீங்க, இது ஒரு நல்ல காரியம். அதே போன்று ஒரு மனிதனுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கிறீர்கள், அதே போன்று ஒரு மனிதனுக்கு உதவி செய்யுங்க. இப்படி அனைத்து நல்ல காரியங்களும் கூட சதக்கா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அதே போன்று ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்படுத்துவதற்காக வேண்டி அன்பை செய்யுங்க, அது கூட சதக்கா என்பதாக சொல்றாங்க. தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று ஓதுவதும் ஒரு சதக்கா தான், அல்லாஹ் அக்பர் என்று ஓதுவதும் ஒரு சதக்கா தான். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் ஒரு சதக்கா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதே போன்று நல்லதை ஏவுவது, கெட்டதை தடுப்பது ஒரு சதக்கா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சதக்காவில் சேரக்கூடிய ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். அதே போன்று உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் லா துதிரு சதகாத்துக்கும் பில் மன்னி வல்லதா, நாம் செய்யக்கூடிய சதக்கா, பொருளாதாரத்தினுடைய சதக்கா, நன்மைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சதக்காவெல்லாம் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அப்ப அதை நாம சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லலாமா போய், அது மிக சொந்த நாடு எவ்வளவு நோயை ஏற்படக்கூடியவா ஆயிடுவார். அதனால சதக்கா கொடுப்பதற்கு எந்த பயனும் இல்லாமல் போயிடும். அதனால சொல்லி காட்டக்கூடிய ஒரு விலையை கொண்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா துபுத்திரு சதகாத்துக்கு பின் மன்னி வல்லதா என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நாளைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வறுமையில 3 இடத்துல பார்க்கவும் மாட்டான், அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டான், அவரிடத்தில் பேசவும் மாட்டான். அவர்கள் யார் ஒருவர் அப்படிங்கும் போது அவர் பொருளை கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டுவார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அப்ப நம்ம சதகா கொடுக்கக்கூடிய அந்த பொருள் வந்து இஹ்லாஸான முறையில கொடுக்கணும். அதற்கும் ஒரு 2 உதாரணத்தை எல்லாம் குர்ஆனிலே இடம் பெற்றிருக்கிறது. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்கிறார் அப்படின்னா, அவர் அஸாபஹு தரகஹு சல்தா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு வழுக்கல் ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே பெய்யக்கூடிய மழையை போன்று என்பதாக குர்ஆனில் சொல்கிறார். அப்ப அந்த மழை வந்து அந்த தோட்டம் வாங்கி கொள்வது என்றால் 1க்கு 10 என்ன செய்யும், அந்த தோட்டங்கள் பூத்து கொடுக்கக்கூடிய நிலையில் ஆகும். இப்ப தானியங்களை வழங்கக்கூடிய முறையில் என்ன செய்யும், மாறிடும் அந்த மழையின் காரணமாக. இதே போன்று உங்களுடைய சதக்காக்கள் இஹ்லாஸோடு கொடுப்பீர்களா, அதற்கு உதாரணம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். மாறாக நீங்கள் சொல்லி காட்டுவீர்கள் என்றால் அதற்கு உதாரணம் சொல்லி காட்டுகின்றான், வழுக்கல் பாறையில் வந்து ஒட்டப்பட்ட மண்ணை போன்று என்பதாக குர்ஆனில் சொல்றார். அதுல தண்ணி விட என்ன செய்யும், பறந்துவிடும். அதே போல் நன்மையில் உங்களுக்கு பறந்துவிடும் என்பதாக சொல்றார். அப்ப நம்ம இடத்துல வந்து இஹ்லாஸ் நமக்கு வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் கூட, எந்த நன்மைகளை செய்வது ஆரம்பித்தாலும் தான தர்மங்களிலே நாம் முதலாக இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் என்று சொல்கிறேன். ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸிலே கேட்கப்பட்ட நாம் இதுவரை கேட்ட விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். முன்னோர்களுடைய சம்பவங்களை திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் செவிசாய்த்த அந்த சம்பவங்களுக்கு பாடம் படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தயார சிந்தனை, பரந்த மனப்பான் வேண்டும்.
ஏழை எளியவர்களுக்கு, சமுதாயத்திற்கு, அல்லல் படக்கூடியவர்களுக்கு அனைவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மனநிலையை நாம் பெறணும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம உண்மை மூமின்களாக அல்லாஹ் ஆக்கி நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்து உண்மையான மூமியான முத்தத்தின் கூட்டத்தில் அனைவரை சேர்க்க விரும்புவான கேட்டுக்கொண்டு இந்த உரையை சொல்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் நான் கேள்வி அதற்கு